அனைவருக்கும் வணக்கம். யான் எமது சத்குருநாதர் ஷிரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன். பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடைய ஆத்ம உள்ளங்களை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன். என் ஷிரடி அன்னை பல சமயங்களில், பல கணங்களில் எம்மிடம் சூட்சமமாக ஒரு சில வார்த்தைகளை உரைத்து, அதனை எழுத வைத்து, உங்களுக்கெல்லாம் உரைக்கும்படி கடந்த 1 வருட ஆண்டு காலமாக சூட்சுமமாக என்னை வழிநடத்தினார். அவ்வாறு யான் எழுதியதை சாய் குழுக்களில் பகிர்ந்து கொண்டு வந்தேன். எமது குழந்தைகளுக்கு யான் கூறியதை, யான் கூறியது போல் எழுதி, அன்பு குழந்தை என்கின்ற தலைப்பில் உரைத்து வா என்று எம்மிடம் அறிவுறுத்தினார். எமது ஷிரடி அன்னையின் ஆணையின்படி அவ்வாறு அன்னை உரைத்த சூட்சும நிலைகளைப் பற்றி உங்களை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்பதனை, நீங்கள் அனைவரும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனை பல்வேறு கோணங்களில் அவர் ஆராய்ந்து தன் பக்தர்கள் மூலமாகவே எழுத வைக்கின்றார். அவ்வாறு உரைத்த சில வார்த்தைகளை உங்களுக்கு பகிர்ந்து அளிக்கின்றேன். கேளுங்கள் எமது தோழமைகளே. அன்னை உரைத்தவாறே இதனை நீங்கள் உணருங்கள். யான் இங்கு சாட்சி. எதனை யான் உரைத்தாலும் நான் என்பது இங்கு இல்லை. என் அன்னையே எனக்குள் இருந்து என்னை இயக்குகின்றாள், இயங்க வைக்கிறாள். ஆகவே யான் உரைத்து விட்டேன் என்று உங்களில் ஒருவர் கூட ஒரு கணம் நினைத்து விடாதீர். இங்கே முழுவதும் நான் வெறும் சாட்சி. என்னை இயக்கவும், இயங்கவும், இதை உரைக்கவும், உங்களோடு பகிர்ந்தளிக்கவும் என்னை தாயாக, தாய்மையுணர்வோடு ஒரு சேவகியாக யான் உங்களுடைய பாத கமலத்தில் இருந்து கொண்டு சிறு குழந்தையாகவே இதனை உரைக்கின்றேன். எமது தோழமைகளே, சாய் குழந்தைகளே, அன்னை உரைத்தவாறே உங்களுக்கு உரைக்கின்றேன். எமது அன்பிற்கினிய குழந்தைகளே, அன்னை உரைக்கின்றாள், கேளுங்கள். உங்கள் அனைவரையும் பாரபட்சம் இல்லாமல் யான் மிக ஆழமாக எமது இதயத்தில் வைத்திருக்கின்றேன். நீங்கள் எம்மை பாவித்த தன்மைக்கு ஏற்றவாறு உங்களின் முன் காட்சி பொருளாகின்றேன். பகவான் உரைக்கின்றார், ஆனால் நீங்கள் யாவரும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை யான் பல்வேறு நிலைகளில் சூட்சமமாக வலியுறுத்தியும் அதனை செவிமடுக்காமல் இருப்பதை யான் சாட்சியாக இருந்து கவனிக்கின்றேன். எமது குழந்தைகளே, இதனை கூற கடமைப்பட்டவன் யான் என்பதால் இதனை உரைக்கிறேன். என் பக்தை மூலமாக அவ்வாறு உங்களில் பலர் யான் உரைத்தும் பல்வேறு கோணங்களில் சூட்சமமாக அதனை கேளாமல் நீங்கள் சென்றால் வரவேண்டிய நல் வாய்ப்புகளை தவறவிட்டவராயிரு. கர்ம வினைகளிலிருந்தும் விடுபடாமல் போகவும் வாய்ப்பு உள்ளது. எமது குழந்தைகளே, யான் உங்களோடு சதா சர்வ காலமும் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். எமது குழந்தைகளே, உங்கள் வாழ்வில் இயக்கத்தில் என்ன நடக்கின்றது, நடந்தது, நடப்பது, இனி நடக்க இருப்பது என்பதை பற்றி
விழிப்புணர்வோடு உங்களை கவனித்துக் கொண்டும் இருக்கின்றேன் எமது அன்பான குழந்தைகளை. அவ்வாறு இருக்கையில் யான் சூட்சமமாக அறிவுறுத்துகின்ற விஷயங்களை கவனியுங்கள் எமது குழந்தைகளை. தயவு செய்து அதற்குத்தான் பலமுறை யான் சாட்சியாக உங்களுடைய செயலையும் மனதையும் கவனியுங்கள் என்று விழிப்புணர்வு தியானத்தை இந்த பக்தை மூலம் உங்களுக்கு உரைக்கச் செய்தேன். அதனை மீண்டும் மீண்டும் உள்வாங்கி நடைமுறைப்படுத்திக் கொண்டு வாருங்கள். அவ்வாறு நீங்கள் விழிப்புணர்வோடு அந்த தியானத்தை மேற்கொண்டு உங்களுடைய இகழ் வாழ்க்கையில் செயல்பாடுகளில் ஈடுபட்டீர்களானால், யான் சூட்சமமாக அறிவுறுத்தியதை உங்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் குழந்தைகளே. ஆகவே எதிலும் பற்றில்லாமல் சாட்சியாக உங்களுடைய இக வாழ்க்கை செயல்பாடுகளை மேற்கொண்டு வாருங்கள். உங்கள் மனதை சாட்சியாக சற்று விழிப்புணர்வுடன் உள்வாங்கினால் அனைத்தும் புலனாகும் நமது குழந்தைகளே. உங்களுக்குள் இருந்து கொண்டேதான் யான் செயல்படுவேன். நன்றாக புரிந்து கொள்வோம் எமது முத்துக்களை. அன்பான குழந்தைகளே, அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். எவ்வாறு என்றால், என் மீது ஆத்மார்த்தமான அன்பு கொண்டு ஒளிவு மறைவில்லாமல் எம்மிடம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தையும் கள்ளம் கபடமற்ற என்னிடம் அனுமதி பெற்று செய்பவர்களும், எனது சத் வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து இறை பண்புகளுடன் இறை அச்சத்துடன் வாழ்கின்ற பக்தனுக்கும் சத்தியம், நேர்மை, ஒழுக்கம் மற்றும் தான தர்மத்தை கடைபிடிக்கும் எமது குழந்தைகளுக்கும் எது நடந்தாலும், அதாவது எமது குழந்தைகளை இன்பத் துன்பத்தை சமநிலையாக பாவிக்கும் பக்தர்களுக்கும் நான் என்கின்ற அகந்தை அகங்காரமின்றி அனைத்தும் இறை மற்றும் குருவின் பார்வையின்படியே நிகழ்த்துகின்றது என்ற நம்பிக்கையில் குருவின் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடும் எமது குழந்தைகளுக்கும் என்னிடம் அனுமதி பெற்று எதனையும் செய்யும் குழந்தைகளுக்கும் யான் என்றென்றும் சேவகனாக இருப்பேன் எமது குழந்தைகளே. இவ்வாறு இருக்கின்ற இந்த பண்புகளை பெற்றிருக்கின்ற எமது குழந்தைகள் மீது சற்றே ஆர்வமாக இருக்கின்றேன் எமது முத்துக்களை. தயவு செய்து இதனை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். முக்காலமும் இந்த பண்புகளை பெற்றிருக்கின்ற குழந்தைகளுக்கு அவர்களுக்கு வேண்டிய அருட்நிதியை வழங்க யான் அவர்கள் கேளாமலேயே முன்னிருப்பேன் எமது குழந்தைகளை. இன்னொன்றை யான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அது என்னவென்றால், முக்கியமாக நீர் அனைவரும் பெரிதும் கவனித்துக் கொள்ள வேண்டியது, உங்களுக்கு வழங்கிய ஐஸ்வர்யத்தில் சிறிய பங்கை நீங்கள் முழுமையான மனதோடு நான் தான தர்மம் செய்கின்றேன் என்று பலரிடம் தம்பட்டம் அடிக்காமல், நீங்கள் உங்களை தாழ்த்திக் கொண்டு கைவிடப்பட்ட முதியவர்கள், அனாதை குழந்தைகள், ஏழை எளியவர், அவர்களின் குழந்தைகள், அவர்களுக்கு உணவு, உடை, தங்கும் வசதி, நோய் மற்றும் கல்வி, இது போன்ற நற்காரியங்களுக்காக உங்களால் இயன்றளவு உதவிகள் செய்தும் நீங்கள் இதை நடைமுறைப்படுத்திக் கொண்டு வந்தால் யான் மிகவும் மகிழ்ச்சி உடையவன் ஆவேன் எமது குழந்தைகளே. யான் பெரிதும் உங்களிடம் விரும்புவது இந்த தான தர்ம செயல்களையே. ஆகவே உங்களால் இயன்றளவு தான தர்மத்தில் உங்களை உட்புகுத்திக் கொள்ளுங்கள் எமது குழந்தைகளே. இவ்வாறு செய்தால் உங்களின் வாழ்க்கையை யானும் ஆதி இறையும் மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்த யான் சேவகனாக முன்னிருப்பேன். எவரையும் ஏற்றத்தாழ்வு பாராமல், கடிந்து பேசாமல், புறம் கூறாமல், துன்பங்களை சகித்துக் கொண்டு வாழ பழகுங்கள். பிறரின் மகிழ்வில் ஆனந்தப்படுங்கள் எமது குழந்தைகளே. உதவியில் கூட செய்ய வேண்டாம். பிறர் அழும்போது ஒரு நிமிடம் எம்மிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், அது போதும். அவர்களுடைய துக்கத்தை கண்டு துயரை துடைக்காவிட்டாலும் பிரார்த்தனை மட்டுமாவது எம்மிடம் செய்யுங்கள். சொற்களை பேசி அவர்களை
துன்பத்திலிருந்து மீட்டெடுங்கள் எமது குழந்தைகளே. துன்பத்தில் துவண்டவர்களை காணும்பொழுது அவர்களை விட்டு உடன் நகன்று விடாதீர்கள். உங்களை தாழ்த்திக் கொள்ளுங்கள் இறை சபையில். எமது குழந்தைகளே, எதிலும் சாட்சியாக நின்று விழிப்புணர்வோடு பற்றில்லாமல் பற்றிக் கொள்ளுங்கள் எமது குழந்தைகளே. இவ்வாறு இருந்தால் கரும வினை தாக்கத்திலிருந்து விடுபட்டு அனைத்தும் உங்களுக்கு எளிதாக வாழ்க்கையில் நடைபெறும். யான் இருக்கிறேன் எமது குழந்தைகளே. நான் எனது என்ற கோட்பாடுகளை விட்டு அனைத்தும் ஆதி இறை அருளியது. அவனின்றி ஒரு புல் கூட அசையாது என்ற சூட்சமத்தை புரிந்து கொண்டு எதனையும் சாட்சியாக நின்று பாருங்கள். கவனியுங்கள் எமது குழந்தைகளே. சற்று கவனித்துக் கொண்டே இருங்கள் எதனையும் விழிப்புணர்வோடு பற்றில்லாமல் பற்றி சாட்சியாக. அப்பொழுது ஒரு உதாரணமாக ஒரு புல்லை நீங்க கவனித்தால் அதனுடைய இயல்தன்மை உங்களுக்கு வெளிப்பட்டுவிடும். கவனித்து பாருங்கள் குழந்தைகளே. அதனை பற்றி எந்த ஒரு ஆராய்ச்சியும் இல்லாமல் வெகு சாதாரணமாக இயல்பாக கவனித்து பாருங்கள் குழந்தைகளே. அவ்வாறு நான், எனது, தன்னுடையது என்றில்லாமல் அனைத்தையும் சாட்சியாக பாவித்தால் எது செய்தாலும் செயலின் வினை உங்களை தாக்காது குழந்தைகளே. நாம் எதுவும் செய்யவில்லை, அனைத்தும் இறை மற்றும் குருதான் செய்கின்றது என்கின்ற பாவனையில் ஆதி கொடுத்த நாடக மேடையில் நடிக்கும் நடிகனே என்று குருவிடமும் இறையிடமும் சமர்ப்பித்து விடுங்கள் குழந்தைகளே. அதன் பிறகு பாருங்கள், அனைத்தும் சுபிட்சமாக முடியும். நீங்கள் பேரானந்தமாக வாழ்ந்து முடிவில் பிறவி எடுத்த பலனை அடைந்து பிரவா நிலையை கூட அடைய சாத்தியம் உண்டாகும் எமது குழந்தைகளே. சத்திய உரையாக உங்களுக்கு உரைக்கின்றேன். ஆகையால் எதுவும் உங்களின் கையில் இருக்கின்றது. நீங்களும் யானும் வேறில்லை. நீங்களே யான். மூல சூட்சமம் இதுவே. எண்ணின் ஒரு துளியே உங்களின் உயிராக இருக்கின்றது. அதாவது ஏகத்தின் ஒரு துளியாகிய அந்த மூல ஆற்றல் உங்களுக்குள்ளே அண்ட சராசரமெங்கும் வியாபித்து நிற்கின்றது. நீங்கள் உள் சென்று விழிப்புடன் என்னை தியானிக்கும் கணத்தில் இதை உணர்வீர்கள் எமது குழந்தைகளை. உமக்கும் எமக்கும் இடையான சுவற்றை இடித்து நீங்கள்தான் யான் உமக்குள் வர வழிவகை செய்து கொள்ள வேண்டும் குழந்தைகளை. பெரிய உபவாச தியான சங்கல்பங்கள்லாம் வேண்டாம் குழந்தைகளை. நீங்கள் விழிப்புடன் எதனையும் பற்றில்லாமல் நான் எனது என்கின்ற அகங்காரமின்றி என்னை நோக்கினால் இறை பண்புகளோடு வாழ்ந்து குருவழி பாதையை பின்பற்றினால் போதுமானது குழந்தைகளை. நீங்கள் அடைய வேண்டியது எதுவோ அதனை அறிந்து யானே அனைத்தையும் அடையச் செய்வேன். இது சத்தியம், இதுவே நித்தியம். அனுபூதி அடையும் நிலையும் இதுவே எமது செல்வங்களை. இதனை மனதில் ஏற்றி வாழ்க்கை நடத்தி வாருங்கள். யான் என்றும் உங்களின் பாதுகாவலனாக, உங்களுக்கு சேவகனாக, உங்களோடு வாழ்வியல் செயல்பாடுகளை கவனித்துக் கொள்பவனாக இருப்பதற்கு யான் காத்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே யான் கூறியதை மனதில் எடுத்துக்கொண்டு எம்மை வழிபட்டு வாருங்கள் குழந்தைகளே. சாயை பணிக, அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவட்டும். மங்களம். நன்றி, வணக்கம்.